अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह इन्नल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुضل له वमन युضلل फला हादिय लह। व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கும் இந்த ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக நாம் அவனுடைய ஆலயத்தில் ஒரு சிறிய கூட்டமாக கூடியிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தூதர்கள் வாயிலாக இந்த உலக சமுதாயத்திற்கு பல்வேறு விதமான போதனைகளை வழங்கியிருக்கின்றான். அந்த போதனைகள் முஸ்லிம்களுக்கு மட்டும் குறித்த போதனைகள் கிடையாது. முஸ்லிம்களோடு சேர்ந்து யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்கவில்லையோ, யாரெல்லாம் அல்லாஹ்வை மறுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குமான போதனைகள் அவனுடைய தூதர்கள் வாயிலாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட போதனைகளில் யார் இஸ்லாத்தை மறுத்து அல்லாஹ்வை மறுத்து வாழ்கின்றார்களோ அவர்களை நோக்கி அல்லாஹ்வின் பால் அழைக்கக்கூடிய நேரத்தில் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு போதனையாக எந்த போதனை இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு நீங்கள் பயப்படுங்கள். யார் இஸ்லாத்தை ஏற்கவில்லையோ, யார் இஸ்லாத்திற்கு மாறு செய்து கொண்டிருந்தார்களோ அந்த மக்களை பார்த்து அவனுடைய தூதர்கள் அந்த மக்களை பார்த்து அழைக்கும் பொழுது அவர்கள் சொன்ன போதனைகளில் முக்கியமான ஒரு போதனை என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விற்கு நீங்கள் பயப்படுங்கள், இறைவனுக்கு அஞ்சுங்கள் என்று அவர்கள் பிரார்த்தித்து கோரிக்கை வைத்ததாக தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய குர்ஆனில் பல இடங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சமுதாயம் தவறான ஒரு வழியின்பால் ஓரின சேர்க்கை என்ற ஒரு தவறான வழியின்பால் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட அவர்களை நோக்கி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் இறைவனுக்கு பயப்பட மாட்டீர்களா, அல்லாஹ்விற்கு அஞ்ச மாட்டீர்களா என்று அவர்கள் கேட்டார்கள் என்று குர்ஆனில் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி நிறைய இடங்களில் நபிமார்கள் தன்னுடைய சமுதாயத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏற்க மறுத்தார்களோ அந்த மக்களை பார்த்து கேட்ட ஒரு மிக முக்கியமான கேள்வி, அல்லாஹ்வை அஞ்ச மாட்டீர்களா, அல்லாஹ்விற்கு பயப்பட மாட்டீர்களா என்பது. இது ஒரு பக்கம் இஸ்லாத்தை ஏற்காத அல்லாஹ்வை ஏற்காத மக்களின்பால் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாக இருந்தாலும், நம்பிக்கை கொண்ட மக்களாக இருக்கக்கூடிய நாம், இஸ்லாம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நாம், தௌஹீது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் என்ன நினைத்துவிடக் கூடாது என்று சொன்னால், நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம், அதனால் எங்களுடைய கையில் சொர்க்கத்தினுடைய சாவி இருக்கின்றது, நாங்கள் எப்படியாவது சொர்க்கத்திற்குள் சென்று விடுவோம் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மத்தியிலே அதிகமாக இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால தான் நம்ம எப்படி இருக்கின்றோம் என்று சொன்னால், நாம் முஸ்லிம்களாக இருக்கின்றோம், அது எனக்கு போதுமானது. அல்லாஹ்வை மட்டும் வணங்குகின்றோம், அது எங்களுக்கு போதுமானது. ரசூலை மட்டும் பின்பற்றுகின்றோம், அது எனக்கு போதுமானது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் நாம் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், அவனுக்கு பயப்பட வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றானோ அவற்றை இரண்டாம் கட்டமாக நாம் வைத்து விடுகின்றோம். பயப்படுவது கிடையாது அல்லாஹ்விற்கு. ஆனால் நீங்கள் திருமறை குர்ஆனை எடுத்து நாம் படித்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் நம்பிக்கை கொண்ட மக்களை அழைத்து சொல்லுகின்றான், நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாஹ்விற்கு அஞ்சுங்கள். நீங்க நம்பிக்கை கொண்டு விட்டால் உங்களுக்கு சொர்க்கம் உறுதி என்று இருந்தால் அஞ்ச வேண்டும் என்கின்ற கட்டளையை அல்லாஹ் சேர்க்க மாட்டான். நம்பிக்கை வச்சிட்டீங்கல்ல போதுமானது என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். ஆனால் நம்பிக்கை கொண்ட மக்களை அழைத்து அல்லாஹ் சொல்கின்றான், நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள், பயப்படுங்கள். எப்பொழுதும் உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றி ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதை அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த வாக்கியத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மறுமைக்காக தான் சேர்த்து வைத்திருக்கிற வினையை ஒவ்வொருவரும் கவனிக்கட்டும். இந்த உலகத்தில் நாம் எவற்றையெல்லாம் சேர்க்கின்றோமோ அது ஒரு பக்கம் இருந்தாலும், மறுமைக்காக
ஒவ்வொருவரும் சேர்த்து வைத்திருக்கிற வினையை யாரை நோக்கி அல்லாஹ் சொல்லுகின்றார் என்று சொன்னால், யார் நம்பிக்கை கொண்டு விட்டார்களோ, யார் அல்லாஹ்வை ஆல்ரெடி வணங்கி கொண்டிருக்கிறார்களோ, யார் தொழுகின்றார்களோ, யார் நோன்பு வைக்கின்றார்களோ, யார் என்னுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவர் அன்னார்கள் என்று உறுதி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள், மேலும் மறுமைக்காக ஒவ்வொருவரும் சேர்த்து வைத்திருக்கிற வினையை அவர்கள் கவனிக்கட்டும். மறுபடியும் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை அஞ்சுங்கள். இந்த வசனத்தில் நம்பிக்கை கொண்ட மக்களை அழைத்து அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று சொல்லிவிட்டு, மறுமைக்காக நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய வினையை நீங்கள் கவனியுங்கள் என்றும் சொல்லிவிட்டு மறுபடியும் அல்லாஹ் உடனே சொல்கிறான், அல்லாஹ்வை அஞ்சுங்கள். இது ஏதோ அல்லாஹ்வை ஏற்காத மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு போதனை கிடையாது. அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய நம்மை, நம்பிக்கை கொண்ட மக்களை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். இந்த அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ்வை பயப்படுங்கள், இறையச்சம், இந்த டாபிக்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு. ஹஜ் பெருநாளும் அல்லாஹ் அஞ்சுங்க, நோன்பு பெருநாளும் அல்லாஹ் அஞ்சுங்க, வாரத்தில் மாசத்துல ஒரு 2 வேளையில அல்லாஹ் அஞ்சுங்க, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. என்ன புதுசா என்ன அதில் இருக்கிறது? அல்லாஹ் அஞ்சணும் எல்லாம் தெரிஞ்சு 1ஆம் கிளாஸ் தானே, ஆனவனா தானே, அல்லாஹ் அஞ்சணும் பயப்படணும் சாதாரண விஷயம் தானே. நாம் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மனதை நாம் கொண்டிருப்பது சாதாரண காரியமே கிடையாது. அப்படிப்பட்ட மனதோடு நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்த அங்கங்களும் இறையச்சை நோக்கி நம்மை தள்ளக்கூடிய வண்ணம் தான் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். நீங்கள் எடுத்து பாருங்கள், வருடத்தில் 2 பெருநாட்கள் கொண்டாடுகிறோம். நோன்பு பெருநாளை அல்லாஹ் கொடுத்து விட்டு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருப்பது நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுவதற்காக. சரி, மறுபடியும் ஹஜ் பெருநாளுக்கு வந்தோம்னா ஆடு மாடுகளை அறுக்கிறோம். அறுக்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அவற்றின் ரத்தங்களோ மாமிசங்களோ அல்லாஹ்வை சென்றடைவது கிடையாது, மாறாக உங்களிடத்தில் உள்ள இறை அச்சம் அவனை சென்றடைகிறது. எல்லா இடத்திலையும் அச்சம். அது மறுபடியும் மறுபடியும் நம்ம ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறான், நீங்கள் அச்சப்பட வேண்டும், எனக்கு பயப்பட வேண்டும். நான் ஒருவன் இருக்கிறேன், உங்களை தண்டிப்பதற்கு முழு பலமும் என்னிடத்தில் இருக்கிறது, உங்களை சோதனைக்கு உள்ளாக்குவதற்கான முழு பலனும் அதற்கு திராணியும் எனக்கு இருக்கிறது, மறுமையிலே உங்களை நரகத்தில் போட்டு வாட்டுவதற்கான திராணி சக்தி அதிகாரம் இடத்தில் இருக்கிறது, எனவே நீங்கள் பயப்பட வேண்டும். நாம் அப்படி பயப்படுகின்றோமா? நம்முடைய இஸ்லாம் இறை அச்சத்தின் மீது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறதா? அல்லாஹ் கேட்கின்றான். 2 சாராரை ஒப்பிட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ஒரு வசனத்தில் பேசுகிறான். அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தின் மீதும் அவனது திருப்தியின் மீதும் தன்னுடைய கட்டடத்தை நிர்மாணித்தவன் சிறந்தவனா, அல்லது விழுந்துவிடக்கூடிய, அறிந்து விழுந்துவிடக்கூடிய ஒரு கட்டடத்தை கரை ஓரத்திலே கட்டி நரகத்திலே விழுந்து விட்டவன் சிறந்தவனா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கின்றான். இதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், கட்டடம் என்று அல்லாஹ் எதை சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், நம்முடைய இஸ்லாம் நாம் செயல்படுத்தக்கூடிய செயல்முறை, இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயல் அல்லாஹ்வுடைய அச்சத்தின் மீதும் அவனது திருப்தியின் மீதும் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறதா? யார் இப்படி நிர்மாணித்திருக்கிறானோ அவன்தான் சிறந்தவன். யார் தன்னுடைய செயல்களை இஸ்லாத்தை அல்லாஹ்வின் அச்சத்தின் மீது அல்லாமல், அவனுடைய திருப்தியின் மீது அல்லாமல் ஒரு கட்டடத்தை நிர்மாணிப்பானோ அவன் கரை ஓரத்திலே ஒரு வீட்டை கட்டி நரகத்திலே சரிந்து விழுந்து விட்டவனை போல என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் எந்த வகையான செயலை நாம் செய்தாலும் அதில் இறை அச்சம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் நினைப்பு இருக்க வேண்டும். இந்த செயல் அல்லாஹ்விற்கு பிடித்தமானதா? இந்த பொருளாதாரத்தை நான் ஈட்டுவது அல்லாஹ்விற்கு பிடித்தமானதா? இப்படிப்பட்ட உறவு முறையை நான் கொண்டிருப்பது அல்லாஹ்விற்கு பிடித்தமானதா? இவனை நான் நண்பனாக்கிக் கொள்வது அல்லாஹ்விற்கு பிடித்தமானதா? இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நான் மனம் முடிப்பது அல்லாஹ்விற்கு பிடித்தமானதா? எல்லாவற்றிலும் அந்த பயம், அல்லாஹ்வுடைய திருப்தி, அதை எதிர்பார்த்து நம்முடைய கட்டடத்தை நாம் கட்டி கொண்டிருக்கிறோமா? இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். மறுமைக்காக தான் எதை சேர்த்து வைத்திருக்கிறோம், தான் எந்த வினையை சேர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் கவனிக்கட்டும். சும்மா இல்லை, சும்மா பாருங்கள் அல்லாஹ் சொல்லல, கவனியுங்கள், உற்று நோக்குங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை உற்று நோக்குங்கள், கவனியுங்கள். மறுமைக்கு இது உங்களுக்கு உதவுமா? மறுமையில போய் அல்லாஹ்வின் முன்னால் இருக்கும் பொழுது இந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக பேசுமா? அப்படிப்பட்ட செயல்களாக நம்முடைய செயல்கள் இருக்கின்றனவா? அப்படி நாம் செய்கின்றோமா? நம்முடைய செயல்பாடுகள் இறை அச்சத்தின்பால் கட்டப்பட்டிருக்கிற கட்டடமாக இருக்கின்றனவா? அதை அல்லாஹ் நினைத்து பார்க்க சொல்லுகின்றான்.
இப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஓகே, இறைவனை அஞ்ச வேண்டும், இதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்ன? இறைவனை அஞ்சி அவனுக்கு பயந்து வாழக்கூடிய மனநிலையை நாம் பெற்றுவிட்டால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள், அது பலன் இருந்தால் தானே மனுஷன் ஒரு விஷயத்தை பண்ணுவான், இல்லைன்னா தேவையில்லாமல் பண்ண மாட்டாங்க. அதற்காக அல்லாஹ் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், தன்னுடைய திருமறையில் சில இடங்களில் இறைவனை அஞ்சியவர்களுக்காக மட்டுமே தரப்படக்கூடிய சில பலன்களை அல்லாஹ் பேசுகிறான். இவையெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். அதில் முக்கியமான ஒரு பலன் என்னவென்று சொன்னால், நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம நன்மை செய்து விட்டால், தௌஹீதை பின்பற்றி விட்டால் நேரடியாக அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுவான். அப்படி கிடையாது. மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றி திருக்குரானில் 19வது அத்தியாயத்தில் ஒரு 4 வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான். அந்த வசனங்களை எடுத்து படித்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களையும் ஷைத்தான்களையும் நரகத்தை சுற்றி மண்டியிட்டோராக நாம் நிறுத்துவோம். அல்லாஹ் சொல்றான். எல்லாரையும், எல்லா மனிதர்கள், நம்பிக்கை கொண்டோர் நம்பிக்கை கொள்ளாதோர் அனைவரையும் அவர்களோடு சேர்த்து சைத்தான்களையும் நரகத்தை சுற்றி மண்டியிட்டோராக நாம் நிறுத்துவோம். நினைத்து பாருங்கள், மறுமையில் நாம் நின்று விட்டோம், நரகம் இருக்கிறது, அதை சுற்றி நாம் மண்டியிட்டோராக நிறுத்தப்பட்டிருப்போம். அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு இந்த கூட்டத்திலிருந்து யாரெல்லாம் அல்லாஹ்விற்கு மாறு செய்வதில் கடுமையானவர்களாக இருந்தார்களோ அவர்களை தன்னந்தனியாக பிரித்தெடுப்போம். இது பாயிண்ட். எடுத்து நரகத்தில் போட்டுருவோம். நடுவில் நரகம், சுத்தி மண்டியிட்டோராக மனிதர்கள் இருக்கிறார்கள். இதில் யாரெல்லாம் அல்லாஹ்விற்கு மாறு செய்தார்களோ அவங்களுக்கு அவடா அல்லாஹ் தூக்கி போட்டுருவோம் நரகத்தில். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாரு? யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வை அஞ்சு வாழ்ந்தார்களோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சுத்தி நரகத்தினுடைய விளிம்பில் இருந்து கொண்டிருப்பார்கள். அந்த நரகத்தில் கருகுவதற்கு தகுதியானோர் யார் என்பதை நாம் அறிவோம். அவனுக்கே உரித்தான அந்த அதிகாரத்தோடு அல்லாஹ் பேசிட்டு வரான் குர்ஆன்ல. எங்களுக்கு தெரியும், எல்லாம் எங்களுக்கு தெரியும். அதில் யாரை நம்ம போடணும், யாரை போடக்கூடாது, அது எல்லாமே எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் அதற்கு அடுத்து சொல்லுகின்றான், உங்களில் யாருமே அதை கடக்காமல் செல்ல முடியாது. எதை? யாருமே, நீங்க நம்பிக்கை கொண்டிருந்தாலும் சரி, நம்பிக்கை கொள்ளாவிட்டாலும் சரி, அந்த நரகத்தை கடக்காமல் உங்களால் செல்ல முடியாது. இப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலையை அல்லாஹ் விவரித்து விட்டு அல்லாஹ் சொல்கிறான், அந்த நேரத்தில் யார் இறைவனை அஞ்சி வாழ்ந்தார்களோ அவர்களை நாம் காப்பாற்றுவோம். நம்பிக்கைக்கு அந்த காப்பாற்றுதல் இல்லை. அல்லாஹ் எப்படி காப்பாற்றுறானா? சுத்தி நம்ம நிற்கிறோம், நிற்க வச்சுட்டான். அந்த நேரத்தில் நம்பிக்கை வழங்கப்பட்டு விட்டது. ஆனாலும் தன்னுடைய செயல்களில் அல்லாஹ்விற்கு பயந்து ஒருவன் வாழ்ந்திருப்பான் அல்லவா, அவனை அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை நாம் காப்பாற்றுவோம், பரிசளிப்போம். அல்லாஹ் சொல்லல சொர்க்கத்தை நேரடியாக பரிசளிப்போம் அப்படிங்கிறது வேற. அல்லாஹ் என்ன சொல்றான்? நரகம், நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம நரகத்தை தூக்கி போடுறதுக்கு அல்லாஹ் கெப்பாசிட்டி இருக்கு. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய அருள்படைகளுக்கு பதிலுக்கு பதில் நம்மளால பண்ண முடியுமா? 5 பேர் தொழுதோம், வருஷம் ஃபுல்லா தொழுதோம், பதிலுக்கு பதில் ஆயிருமா? அவன் கொடுத்துருக்க அருள்படை ஈக்குவல் ஆயிருமா? சின்ன ஒரு தப்பு அல்ல காரணம் சொல்லி உங்களை நரகத்தை ஒதுக்கி போடணும் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா யாரை மாற்ற முடியும்? அந்த அவனுடைய முடிவில் யார் தலையிட முடியும்? யாருமே, அவனுக்கு எல்லா ஃபுல் ரைட்ஸ் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அப்படிப்பட்ட இறைவன் சொல்கின்றான், என்னை அஞ்சு வாங்கக்கூடிய அந்த மக்களை அந்த இடத்தில் நாம் காப்பாற்றி சொர்க்கத்திற்கு கொண்டு செல்வோம். நரகத்திலிருந்து காப்பாற்றி தான் சொல்றோம், டைரக்டா சொல் அப்படி கிடையாது. உங்களை காப்பாற்றி தான் கொண்டு போறேன், என்னுடைய அருளை நீங்க போறீங்க. அப்ப இந்த உலகத்தில் நாம் இருக்கக்கூடிய முடிவுகளில் இறையச்சத்தோடு நாம் வாழ்ந்திருந்தோம் என்று சொன்னால், அது உலகத்தில் கசப்பானதாக இருந்தாலும் அதற்காக மறுமையில் கூட்டமாக மண்டியிட்டோராக நாம் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த சபையில் அல்லாஹ்வுடைய அருளால் நாம் காப்பாற்றப்படுவோம். இது ஒண்ணு. சரி, ஓகே, மறுமை ஓகே. இம்மை, அப்ப இம்மை கசக்கும்ல. அல்லாஹ்வுக்காக நாங்கள் அஞ்சு வாழ்ந்தோம்னா நல்ல பெரிய அளவுக்கு வியாபாரம், பொய் சொல்லாமல் எப்படி வியாபாரம் பண்றது? பொய் சொல்லாமல் வியாபாரம் பண்றது இறையச்சத்திற்கு நெருக்கமானது. வீடு சிகரெட் விற்காம இருக்கிறது இறையச்சத்திற்கு நெருக்கமானது. அது விற்கலன்னா ஒருத்தர் வரமாட்டேங்கிறான், கடைக்கு வரமாட்டேங்கிறான், பொய் சொல்லாமல் வியாபாரம் பண்ண முடியல. எனக்கு எந்த கடைக்காரன் பொய் சொல்றான், அவனுக்கு ஒரு நாளைக்கு 1000 போகுது, எனக்கு ஒரு 200 வருமானம் வருது, எப்படி கசக்குது? இப்படி நினைக்கிறவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னோடு வந்த அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஃபிரௌனுக்கு எதிராக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். அவர்களோடு சேர்ந்து ஒரு இஸ்ரவேல் மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பியவர்களாக வந்து விடுகிறார்கள். அந்த மக்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அறிவுரையை சொல்கிறார்கள். அந்த அறிவுரையை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க, ஆனால் அல்லாஹ் தான் ஒரு தேர்வு சொன்னேன், கூட கிளம்பி வந்துட்டீங்க, இப்படி வந்துட்டீங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் 1000 நாடோடிகளாக இருக்கின்றீர்கள்.
இப்படிப்பட்ட மக்களை பார்த்து அல்லாஹ் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி தேடுங்கள். முதல் பாயிண்ட் இதுதான். அதுக்கு அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பொறுமையாக இரு. அவனுக்கு அப்படிதான் 1000 ரூபாய் வர மாதிரி தான் இருக்கும், பொறுமையாக இருங்க, அல்லாஹ் சோதிச்சு பார்க்கறான்னு அர்த்தம். அல்லாஹ் தான் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, நான் இப்படி பண்ண மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், தப்பான வழியில் வியாபாரத்தை பண்ண மாட்டேன், வட்டி வாங்கி தான் என் பிசினஸை பெருக்கணும், பண்ண மாட்டேன். ஏன் பண்ணல? என் கண்ணு முன்னாடியே வளரட்டும். பொறுமையா அல்லாஹ் சொல்ற அறிவுரை இதுதான். பொறுமையா இருங்க, அதோட சேர்த்து நீங்க அல்லாஹ்ட்ட உதவி தேடிட்டே இருங்க. அல்லாஹ் வஞ்சிட்டீங்கல்ல, உதவி தேடிட்டே இருங்க, பொறுமையா இருங்க. இதை சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், தனது அடியார்களில் தான் நாடியோருக்கு இந்த பூமியை அல்லாஹ் விசாலமாக்கி தருவான், அல்லாஹ் வசமாக்கி கொடுப்பான், உரிமையாக்கி கொடுப்பான். ஏனென்றால் இந்த பூமி அவனுக்குரியது. அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இறுதி முடிவு யார் இறைவனை அஞ்சி இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சாதகமாக இருக்கும். இதை யாராவது கவனித்திருக்கிறோமா? இதில் பரக்கத்து இருக்கிறது. இந்த ஒரு வசனத்தில் பொருளாதாரத்திற்கான ஒரு வழிகாட்டல் இருக்கிறது, யாருமே கவனிக்கல. அவசர உலகத்தை நோக்கி ஓடுகின்றோம். அவனை பார்க்கிறோம், இவனை பார்க்கிறோம், சொந்தக்காரனை பார்க்கிறோம், அவன் இப்படி பண்ணாதான் பிசினஸ் பண்றோம். இதை அல்லாஹ்வுடைய அறிவுரையை மறந்துட்டோம். நான் அஞ்சிட்டேன், பயந்துட்டேன், அதுக்காக நான் சிகரெட் விற்கல, தப்பான வழியில் போகல, பொறுமையா இருக்கிறேன், அல்லாஹ்ட்ட உதவி தேடிட்டே இருக்கிறேன். அப்படி நான் நீங்க சபூர் செய்யறீங்கன்னு அர்த்தம், சகிச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். இம்மிடியட்டா கிடைக்கக்கூடிய அந்த வாழ்க்கை வசதிகளை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்துவிட்டு அவனிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இப்படிப்பட்டவர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த பூமி அல்லாஹ்வுக்கு உரியது. நீ நினைக்கிற பூமியிலிருந்து பொருளாதாரம் அவன் தர கிடையாது, அல்லாஹ்வுக்கு உரியது இந்த பூமி. தான் நாடியோருக்கு அதை அல்லாஹ் வசமாக்கி கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு இறுதி முடிவு இறையச்சவாதிகளுக்கு தான் இருக்கிறது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. எத்தனை பேர் இந்த வசனத்தின் மூலமாக பலனடைந்திருக்கிறோம்? இந்த உலகத்தில் பலனடைந்திருக்கிறோமா? இந்த வசனத்தை படித்து சோதிப்பான் அல்ல, கண்டிப்பா சோதிப்பான். சும்மா நான் அஞ்சுறேன் அப்படின்னா ஒரு நாள் எடுத்துருவீங்க பீடி சிகரெட்டை, கடை ஓடாத மாதிரியே இருக்கும். ஏன்னா சிகரெட் வாங்க வரோம், அதை மட்டும் வாங்க மாட்டான், கூட 2 வாழைப்பழம் வாங்குவான், 2 லைட்டர் வாங்குவான். இந்த மாதிரி ஒரு 50 ரூபா 60 ரூபா அப்படிதான் வருமானம் நடக்கும். நம்ம அப்படியே என்னடா இது வருமானம் வரல. அதுதான் சொல்றான், அல்லாஹ் செஞ்சுட்டல, கட்டுப்பட்டுட்டல, வட்டிக்கு வாங்கல, தப்பு செய்யல, அல்லாஹ் என்ன பண்ண, கட்டுப்பட்டுட்ட, பொறுமையா உதவி தேடு, வரும். இந்த பூமி அல்லாஹ்வுக்குரியது. இதை யாராவது உள்ளத்தளவில் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவோம், உங்களுக்கு எனக்கு சேர்த்து. அப்ப மறுமையில் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்படுகிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இருக்கிறது அல்லாஹ்வை அஞ்சுகின்ற காரணத்தினால். இன்னொன்று என்ன என்று சொன்னால், இம்மையிலும் நமக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அதை அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் இந்த பூமிக்கு உரிமையாளன் அல்லாஹ். சரி, 2 விஷயம் முடிஞ்சிச்சு. மறுமையிலும் வெற்றி அல்லாஹ்வை எஞ்சினான், இம்மையிலும் வெற்றி அல்லாஹ்வுக்கு பயந்தான். இப்போ அல்லாஹ்வுக்கு பயப்படுறதா எப்படி பயப்படுறது, அந்த பாயிண்ட் தான் முக்கியம். எப்படி பயப்படுறதுனா எப்படி? 3 விஷயம் தான். இந்த 3 சூழ்நிலைகளை தாண்டித்தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த 3 விஷயத்தை நம்ம மனதில் வைத்துக் கொண்டு இந்த 3 விஷயத்திலேயே நாம் அல்லாஹ்வை அஞ்சு கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கிட்டா போதும். வேற எங்கேயும் நம்ம பெருசா ஒரு 200 விஷயம் பண்ண கிடையாது. 3 விஷயம் தான். ஒன்று என்ன, இந்த உலகத்தில் நாம் எந்த நன்மைகளை செய்தாலும் இது அல்லாஹ்விற்காக, இது அல்லாஹ்வின் திருப்திக்காக, இது மறுமையில் அவன் என்னை நரகத்திற்கு அனுப்பிவிடக் கூடாது அப்படிங்கிற பயத்திற்காக அப்படிங்கிற எண்ணம் இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு மறுமையில் சொர்க்கம் வழங்கப்படக்கூடிய ஒரு சாராரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுக்கு ஒரு பண்பு இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வை நேசித்ததற்காக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் அவர்கள் உணவளிப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், உணவளிப்பார்கள் என்ன, கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, அரிசி வாங்கி கொடுப்பாங்க, கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. யாருக்கு? ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும், சிறையில் இருக்கிறார்களே அந்த சிறைப்பட்டோருக்கும் அவர்கள் உணவளிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு இதோடு நான் நிறுத்தல. மேலும் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வின் முகத்திற்காக வேண்டியே உங்களுக்கு உணவளிக்கிறோம், உங்களிடமிருந்து நன்றியையோ பிரதிபலனையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இது முதல் பாயிண்ட். உலகத்தில் நம்ம யாருக்காவது உதவி செய்தோம் என்று சொன்னால் அவர்களிடமிருந்து ஒரு பிரதிபலனை கூட நாம் எதிர்பார்க்க கூடாது. அப்படிப்பட்ட மனது உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னும் அல்லாஹ் சொல்றான், தேங்க்ஸ் கூட சொல்லாதீங்க, அப்படி கூட என்ன சொல்லிடாதீங்க, அது மூலமா ஈக்குவல் ஆயிடக்கூடாது. இதுக்கான முழு நன்மையை நாம் இறைவனிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். இதோடு முடிச்சிருந்தா பரவாயில்லை,
இன்னும் அவர்கள் சொல்வார்கள், எங்கள் இறைவனிடமிருந்து கடுமையும் நெருக்கடியும் நிறைந்த நாளை நாங்கள் அஞ்சுகிறோம் என்று அவர்கள் சொல்வார்கள். அச்சம். ஒரு நன்மை செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் உணவளிக்கிறார்கள். உணவளித்து விட்டு அவருடைய மனம் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், எங்களுக்கு நன்றி சொல்லிவிடாதீர்கள், உங்களிடமிருந்து நாங்கள் எதையும் எதிர்பார்த்து இதை செய்யவில்லை, கல்யாணத்தில் 101 ரூபாய் வச்சிருக்கிற இந்த அவனுக்கு 102 அப்படி கிடையாது, அல்லாஹ் கவனி செய்கிறேன் அப்படி ஆன்லைன் டிரான்சாக்ஷன். இதை சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, எங்கள் இறைவனிடமிருந்து கடுமையும் நெருக்கடியும் நிறைந்த அந்த நாளை நாங்கள் அஞ்சுகிறோம் என்று அவர்கள் சொல்வார்கள். இதில் அச்சம் இருக்கிறதா இல்லையா? இதில் பயம் இருக்கிறதா இல்லையா? நீங்க யோசித்து பாருங்க. நம்ம இப்படித்தான் நன்மை செய்கின்றோமா? நம்முடைய ஏதாவது உதவிகள் செய்யணும். நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற வருமானத்திலிருந்து ஏதோ ஒரு வகையில ஒரு 2 கிலோ அரிசியோ 1 கிலோ அரிசியோ கஷ்டப்படக்கூடியவர்கள் நீங்கள் கொடுங்கள். கொடுத்துவிட்டு என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்று சொன்னால், மறுமையில் நரக நெருப்பிலிருந்து என் இறைவன் என்னை காப்பாற்ற வேண்டும், அதற்காக இதை நான் செய்கின்றேன். இப்படி அவர்கள் சொல்லிய காரணத்தினால் அவர்களுக்கு அந்த நாளின் தீங்கிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். அவர்களுக்கு முக மலர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி வந்து சேரும். இப்படி செஞ்சால் அது வந்து சேரும். அப்ப முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய தொழுகையோ, நம்முடைய நோன்போ, நம்முடைய தான தர்மமோ, நம்முடைய ஹஜ்ஜோ, எந்த வகையான நன்மையாக இருந்தாலும் இது மறுமையில் நான் காப்பாற்றப்பட வேண்டும். அந்த நாளினுடைய தீங்கிலிருந்து நான் காப்பாற்றப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய முகத்திற்காக அப்படிங்கிற எண்ணம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இது பாயிண்ட் நம்பர் 1. இது இருந்துச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா நல்லவர்களுக்கும் டிக் மார்க், அது அழிச்சு போகாது, இருக்கும். அப்படி எப்ப நம்ம முகஸ்துதிக்காக வேண்டியோ பிரதிபலனை எதிர்பார்த்தோ செய்து விட்டோமோ, அடுத்தவன் பார்க்கிறான், அதனால நான் தொழுகை அழகாக்குறேன், க்ளோஸ். தொழுகை ரொம்ப அழகா சில பேர் பக்கத்தில் ஆலிம் சார் இருக்கிறாருன்றதுக்காக அழகா தொழ வேண்டியது. வீட்டில் தனியாக தொழுவும் போது வேகமாக அண்டிச்சு சும்மா அந்த சுஜூதுக்கும் ருக்குவுக்கும் போகும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் என்னடா என்ன சுபஹான ரப்பியல் அலி இவ்வளவாவது நிறுத்தி சொல்லணுமா இல்லையா? இப்படி குயிக்காக இன்னும் அந்த குருவி குத்துற மாதிரி குத்துவாங்கம்மா செஞ்சாலும். இதில் என்ன நன்மை இருக்கிறது? இல்லை. சரி, இது முதல் பாயிண்ட். 2வது விஷயம் என்னவென்று சொன்னால், நான் நம்பிக்கை கொண்டுட்டேன், நான் இன்னும் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு அல்லாஹ் விடமாட்டேன். இதான் பாயிண்ட். நம்மளை விடமாட்டான். நீங்க இறைச்சவாதிகளாக நான் இருப்பேன் என்று முடிவெடுத்து விட்டால் சோதனை உங்க வீட்டுக்கு வரும். பார்சல் பண்ணி எல்லாம் அனுப்புவோம் வீட்டுக்கு. ஏதோ நீங்க போற இடத்துல அப்படி கிடையாது, நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க சோதனை வரும். இதெல்லாம் சொல்றான். இந்த ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் போற மக்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து சில அவங்களுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஈராம் கட்டிட்டாங்க, ஈராம் கட்டுவாங்க. சொல்ல ஈராம் கட்டுறதுன்னா அது ஏதோ ட்ரெஸ் போடுறது கிடையாது, அது ஈராமினுடைய ஒரு பகுதி. அதில் அந்த நகத்தை வெட்டக்கூடாது, முடி களையக்கூடாது, மனைவி கூட சேர்த்து, இப்படிலாம் சில ரூல்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இந்த இதோட சேர்த்து எல்லாம் ஒரு ரூல்ஸையும் சேர்க்கலாம். என்ன ரூல்ஸ்னா, ஈராமுக்கு நீங்க கட்டிட்டீங்கன்னு சொன்னா வேட்டையாடக்கூடாது பிராணிகளை, தரையில் இருக்கக்கூடிய பிராணிகளை நீங்கள் வேட்டையாடக்கூடாது. இது இன்னொரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், யார் தனிமையில் தனது இறைவனை அஞ்சுகிறார்கள் என்று பார்ப்பதற்காக அவர்களுக்கு கைகளுக்கு எட்டும் வகையில், அவர்கள் கையில ஈட்டி வைத்திருந்தால் அந்த ஈட்டிகளுக்கு எட்டும் வகையில் நாம் பிராணியை கொண்டு வருவோம். உங்களுக்கு ஈராமில் உள்ள கட்டளை என்ன? வேட்டையாடக்கூடாது. அப்படி நல்லா கட்டளையை போட்டுட்டு நீங்க தனிமையில தான் இருப்பீங்க, டிராவல் பண்ணி போவீங்க. ஆனால் யார் இறைவனை அஞ்சுகிறார்கள் என்று அல்லாஹ் சோதித்து பார்ப்பதற்காக உங்க கைக்கு கொண்டு வரும். நீ காட்டுக்கு போய் தான் வேட்டையாடணும் கிடையாது, நீ போற பாதையில் அந்த பிராணி வரும். கையில ஈட்டி இருக்கும், ஆனால் நான் ஈட்டி எடுக்க மாட்டேன், அவனை கொல்ல மாட்டேன். இதான் இறைச்சி. அடுத்தவனை பத்தி பேசவே கூடாது, புறம் பேசக்கூடாது நினைப்போம். வீட்டுக்கு எல்லாம் ஒரு ஆளை அனுப்பிச்சு வைப்பான். அவன் வந்து உட்காந்து இந்த ஆளை பத்தி பேசுன்னு பேசுவான். நம்மளுக்கு அப்படியா அவன் மோசமானவன், பொண்ணு ஓடி போயிடுச்சு, யாரோ ஒரு பொண்ணு ஓடி போயிருவான். அந்த வீட்டில் வந்து கடையை பேசுவான். நம்மள அப்படியே உள்ள இறங்கி ஃபுல்லா அதுல மாமிசத்தை சாப்பிடுவோம். முடிச்சு நடக்கல, புறம் பேசுறது, அவதூறு பேசுறது, வரக்கூடிய செய்தி உண்மையா பொய்யா என்று நாம் உரசி கூட பார்க்காமல் அடுத்தவனை பற்றி அவதூறு பேசுவது, அடுத்தவனை பற்றி புறம் பேசுவது. பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி வந்து தன்னுடைய மனைவி பேசினா கூட ஸ்டாப் பண்ணிடுங்க, பேசாத விட்டு, அது வேண்டாம். அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துட்டு போறான், நம்ம வாழ்க்கை நம்ம முடிச்சு. அப்படிதான் நடக்கும். இதுதான் எல்லாம் சொல்றான். வீட்டுக்கே அனுப்பிச்சு வைப்போங்கிறான். சோதனை வரும், நம்ம போற வழியில ஒரு சோதனை. நம்ம சாந்தா இருக்கணும்னு நினைப்போம். அப்பதான் ஒருத்த வந்து கடையில வந்து எப்போ ஒரு பீடி வாங்குறோம், அன்னைக்கு வந்து 10 பீடி கேட்போம்.
10 வீடியோ கொடுங்களேன் அப்படிமா. வீடியோ ஸ்டாப் பண்ணுறேன். இப்படிதான் இருக்கும். சோதனை வந்து சேரும். எதுக்காக வேண்டி நீங்க தான் அல்லா 5 முடிவு எடுத்துட்டீங்க, அல்லா சோதிப்பாங்க. என் அடியா உண்மையாவே நான் 5 நானா இல்லை சும்மா அப்படியே இந்த பயானை கேட்டு 2 நாளைக்கு 3 நாளைக்கு அதுக்கப்புறம் அப்படி விட்டு அல்லா சோதிப்பாங்க. எதான் அல்லா சொல்றான், உங்களுடைய கைகளுக்கு எட்டும் வகையில், உங்களுடைய ஈட்டிகளுக்கு எட்டும் வகையில் அந்த சோதனையை நாம் கொண்டு வந்து சேர்ப்போம். எவையெல்லாம் தவறுகளோ அந்த தவற்றிலிருந்து முடிந்த அளவுக்கு நாம் விலகி விட வேண்டும். அப்படியே அழகாக்கி காமிப்பாங்க. அப்படி அழகா சூப்பரா இருக்குப்பா அப்படி ஒரு சின்ன மிஸ்டேக் தானே பண்ணிடுவோங்க, பண்ணிட்டா நம்மளுக்கு இவ்வளவு பெரிய விஷயம் கிடைக்குமே, அப்படியே சரிஞ்சு விழுந்துருவோம். அதுல அப்படின்னு அல்லாவுடைய அருளை எதிர்பார்க்க முடியும். இம்மையிலும் எதிர்பார்க்க முடியாது, மறுமையும் எதிர்பார்க்க முடியாது. இது 2. ஓகே, ஒரு பக்கம் நன்மை செய்யும் பொழுது அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும், இது இறையச்சம். இன்னொரு பக்கம் தீமையிலிருந்து நம்ம எல்லாம் சோதிக்கும் பொழுது முடிந்த அளவிற்கு அதிலிருந்து நாம் காப்பாற்றப்பட்டுக் கொள்ள விட வேண்டும், இது 2வது. ஆனால் நாம் எல்லாம் மனிதர்கள், இதுவும் பேசணும். நாம் எல்லாம் என்ன மலக்கா அல்ல ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கானா, நன்மை மட்டும்தான் செய்யணும், தொழுதுகிட்டே இருக்கணும், தீமையை காமிச்சா விளையிடணும். மலக்குதான் அப்படி இருப்பாங்க, நம்மளால அப்படி இருக்க முடியாது. மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள். அப்ப தப்பு செஞ்சுட்டான் இறையச்சவாதியே இல்லாம போயிடும் தானே. அப்ப என்ன செய்யறது? தப்பு செஞ்சுட்டேன், மனசுல இறையச்சம் இருக்கணும், எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, ஆனா ஏதோ ஒரு வகையில் என்னுடைய நப்சுக்கு அடிபட்டு ஏதோ ஒரு வகையில தவறு செய்து விட்டேன், தவறில விழுந்து விட்டேன். அப்ப வந்த வழியே போயிடலாமா? கிடையாது. அப்படிப்பட்ட தவறு செய்து விட்டவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு வழிகாட்டுகிறான். அதில் இறையச்சம் என்னவென்று தெரியுமா? நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள், தவறு செய்து விட்ட பிறகு அதிலே நீங்கள் எப்படி இறையச்சவாதியாக வாழ்வது என்று சொன்னால், தவறு செய்து விட்டால் அதற்காக என்னை மன்னிக்கிற ஒரு இறைவன் இருக்கிறான், என்னை தண்டிக்கிற ஒரு இறைவன் இருக்கிறான் என்று நினைத்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருவது, அது இறையச்சம். சில பேர் பாருங்க, நீங்க சில டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், சில பாவத்துக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்க மாட்டோம், அப்படியே பெண்டிங்லேயே நிற்கும். நம்ம பாவ மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அது பெண்டிங்லேயே தான் இருக்கும். அதுதான் நியதி, இஸ்லாத்தில் ஒரு நியதி அதுதான். தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்கணும், கேட்கலையா அப்படியே பெண்டிங்லேயே நிற்கும். ஒன்று அல்லாஹ் மறுமையில் நாடுனா மன்னிப்பான், அவனா நாடுனா. இல்லைன்னா நம்மளுடைய நன்மையை கொண்டு ஈக்குவலைஸ் பண்ணி பார்த்து அப்படியே பார்த்து ஓகே இவன் நம்ம பாஸ் பண்ணி அப்படிதான் நடக்கலாம். ஆனால் மன்னிப்பு கேட்காத வரை அந்த தப்பு அப்படியே பெண்டிங்லேயே நிற்கும். அது அல்லாஹ்விடத்தில் கணக்கு தீர்க்கப்படாமல் அப்படியே நிற்கும், சின்னதோ பெரியதோ. பக்ராவில் வரக்கூடிய அந்த கடைசி வசனங்களில் வரக்கூடிய நீங்கள் மன்னிப்புக்காக வரக்கூடிய அந்த வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். நாங்கள் தவறு செய்திருந்தாலோ நாங்கள் மறந்திருந்தாலோ எங்களை மன்னித்து விடும். தப்பு செஞ்சிருப்போம், மறந்தே போயிருப்போம், மன்னிப்பு கேட்காமல். சின்னதோ பெரியதோ அதற்காக மன்னித்து விடு. இப்படி நாம் மன்னிப்பு கேட்கின்றோமா? எப்பேற்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்கிறார்கள். அவருடைய மகன் ஏற்க மறுத்து விட்டான். அந்த பக்கம் அவர் மகன் நிற்கிறான், இந்த பக்கம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலில் இருக்கிறாங்க. இடையில அல்லாஹ் வானத்திற்கும் பூமிக்கும் கட்டளை இடுகிறான். வானத்திலிருந்து மழை பொழிகிறது, பூமியிலிருந்து ஊற்றுக்கள் பீரிட்டு எழுகின்றன. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய கப்பல் அப்படியே மிதக்க ஆரம்பிக்கின்றது. அவர் பெற்றெடுத்த மகன் அந்த கப்பலில் ஏறவில்லை. இந்த பக்கம் மந்திரனை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் அந்த தண்ணீரை மூழ்கடிக்கப்படுகின்றான். தண்ணீரை தத்தளித்துக் கொண்டிருக்கிற அந்த மகனை பார்த்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையெழுந்துகிறார்கள். அல்லாஹ் முதல்ல ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பான், நூஹே உங்களுடைய குடும்பத்தாரை நாம் காப்பாற்றுவோம். அந்த வாக்குறுதியை அல்லாஹ்விடத்தில் ஞாபகப்படுத்தி, இறைவா உன்னுடைய வாக்குறுதி உண்மை, இவனுடைய மகன் என்று சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹ் பதில் சொல்றான், நூஹே உன்னுடைய மகனே கிடையாது, என்னை மறுக்கிறான். அவனை போய் உன் குடும்பத்தார்னு சொல்றேன், அவன் என்னுடைய மகனே கிடையாது, இது நல்ல செயலே கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் கடுமையாக தொடர்ச்சியாக கண்டிக்கிறான். இப்படி அறிவுகட்டத்தனமான இடத்தில் பிரார்த்திப்பதை விட்டும் உன்னை நான் எச்சரிக்கிறேன். குர்ஆன் வசனமே. இதை கேட்டவனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணிருக்கணும்? தப்பு செஞ்சுட்டார், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை பண்ணிட்டார். மகன் இறந்துகிட்டு இருக்கான் கண்ணு முன்னாடி. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை கேட்கிறார்கள், என் இறைவா எனக்கு அருகே இல்லாத ஒன்றை உன்னிடத்தில் நான் பிரார்த்திப்பதை விட்டும் உன்னிடமே நான் பாதுகாப்பு தருகிறேன். கட்டுப்பாடு, உடனே கட்டுப்பாடு, மன்னிப்பில் இறங்கிட்டாங்க. நீ என்னை மன்னித்து அருள் புரியவில்லையானால் நான் நஷ்டமடைந்தவனாக மாறிவிடுவேன். உடனே மன்னிப்பு வராங்களா இல்லையா? இப்படி மன்னிப்பு கேட்கின்றோமா? ஒரு தவறு செய்து விட்டோம் என்று சொன்னால் காலையில ஃபஜ்ர் முடிஞ்சு வெளியில போறோம், அந்த உலக வாழ்க்கை மயக்கி விட்டது, லோகருக்கு வந்துட்டோம், வந்து அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு, ரப்பு முன்னாடி நின்ன உடனே செஞ்சால் விழுந்தாச்சு. இந்த மாதிரி தப்பு பண்ணலாம், நீ என்னை தண்டிச்சிருவ, நீ என்னை மன்னிக்கிறவன் கூட,
நீ அதிகம் மன்னிக்கிறவன், நீ மன்னிக்கிறத விரும்புறவன், இப்படி அல்லாஹ்வை புகழ்ந்து அவனிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுகிறீர்கள். ஏன்? என்னை மறுமையில் தண்டிக்கக்கூடிய ஒரு இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் 3 விஷயம் தான். ஒன்று என்ன? நன்மை செய்யும் பொழுது இந்த நன்மை நாம் அவனுக்காக செய்கின்றோம், யாருடைய முகத்திற்காகவும் இல்லாமல் அவனுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக. அல்லாஹ் சொல்றான்ல, அவருடைய கட்டணம் அல்லாஹ்வின் மீது அச்சத்தின் மீதும் அவருடைய திருப்தியின் மீதும் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட கட்டணமாக நம்முடைய கட்டணத்தை எழுப்புகின்றோமா? ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ் நம்மை சோதித்து பார்க்கும் பொழுது முடிந்த அளவிற்கு அவனுக்காக வேண்டி நான் இந்த தவறிலிருந்து விலகி இருக்கிறேன் என்று முடிவெடுக்கிறோமா? அது 2. இந்த 2ம் சில நேரங்களில் தவறிவிட்டு நாம் தவறிலே விழக்கூடிய மனிதர்களாக ஆகிவிட்டோம் என்று சொன்னால் உடனடியாக தன்னுடைய இறைவனிடத்திலே சரணடைந்து அதற்காக மன்னிப்பு கேட்கிறோமா? இந்த 3ம் நம்மிடத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் நாம் இறையற்றவாதிகள், அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறோம். எனவே அப்படிப்பட்ட மக்களாக உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்புரிய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை முடித்துள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கணும். 3 விஷயங்களும் நம்ம இடத்துல இருக்குதான், அடிக்கடி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். இப்போ மறுபடியும் நம்ம இந்த உரை ஆரம்பிக்கும் பொழுது சொன்ன முதல் வசனம் என்னன்னா, நம்பிக்கை கொண்டவரை நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள், மறுமைக்காக தான் சேர்த்து வைத்திருக்கிற வினையை ஒவ்வொருவரும் கவனிக்கட்டும், மறுபடியும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அட்லீஸ்ட் ஒரு டைரி ஒன்று போடுங்க. சிம்பிளா ஒரு நோட்டையோ ஒரு 5 ரூபா 10 ரூபா நோட்டையோ நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சு ஃபஜ்ர், லொஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா பெருசாக நீங்கள் சுன்னத்து +4 தஹஜ்ஜுத் அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் பண்ணலாம், தப்பு இல்லை. தொழுகை சீராகி விட்டது என்று சொன்னால் எல்லாத்தையும் எல்லாம் சீராகிடலாம். யார் தொழுவாங்களோ அவங்க மறுமையை நம்புறாங்கன்னு அர்த்தம். யார் மறுமையை நம்புறாங்களோ உலகத்துக்கு ஆசைப்படுறன்னு அர்த்தம். யார் உலகத்துக்கு ஆசைப்படலையோ அவன் செய்யக்கூடிய தர்மம் அல்லாஹ்வுக்கான அர்த்தம். அப்படி எல்லாமே அப்படி லிங்க் ஆகி வந்துடும். சரியா? அதனால நாம் புரிந்து கொள்ள வேண்டும், என்ன பண்ணுவோமோ பண்ணலையோ நாம மறுமைக்காக நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய வினையை நாம் கவனிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். கவனிப்பது என்றால் எப்படி கவனிப்பது? நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வது. சிம்பிளா இதை வரைக்கும் பண்ணதெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு நோட்டை எடுத்தேன், ஃபஜ்ர், லொஹர், அஸ்ர், இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுதுட்டேன் ஒரு டிக், லொஹர் தொழுதுட்டேன் ஒரு டிக், அஸ்ர் தொழுதுட்டேன் ஒரு டிக், மக்ரிப் தொழுதுட்டேன் ஒரு டிக், இப்படியே போட்டுட்டு ஒரு மாசம் வாங்க. ஒரு மாசம் முடியும் பொழுது 30 நாட்களுக்கு 150 வேளை தொழுகை ஆகிவிட்டது. இந்த 150 வேளை தொழுகையில் எத்தனை நீங்கள் விட்டிருக்கிறீர்கள், எத்தனை தொழுகிறீர்கள் தெரிந்துவிடும். அதற்கடுத்து 80% தொழுதுட்டேன், 130 வேளை தொழுதுட்டேன், 20 விட்டுட்டேன், அடுத்த மாசத்துக்கு டார்கெட் வைங்க. அந்த 20க்கு மன்னிப்பு கேளுங்க, ரப்புகிட்ட மன்னிச்சிடலாம், தப்பா எதுவும் விட்டுட்டேன் என்னை மன்னித்து விடு என்று சொல்லிவிட்டு அடுத்த மாதத்திற்கு திரும்ப தயாராகுங்கள். 80லிருந்து 90ஆக ஆக முயற்சி செய்யுங்கள். யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே முயற்சி செய்கிறார்களோ அல்லாஹ் அதை உங்களுக்கு எளிதாக்கி தருவான். நம்மளுக்கு கஷ்டமா தெரியலாம், ஆனால் முயற்சி செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் கண்டிப்பாக எளிதாக்கி கொடுப்பான். எனவே முதல் படியாக எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் தொழுகையை நாம் கவனிக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அனுப்புரிய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய 2ஆம் முறையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.